அண்ணே, 2 அரிசி மூட்டை வீட்டுக்கு இறக்கிருங்கண்ணே. அப்புறம் ஒரு 10 மூட்டை பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல கேட்டிருந்தாங்க, அங்கேயும் இறக்கிருங்க. சரிங்க தம்பி, எல்லாத்தையும் பார்த்து ஏத்திடுறேன். தம்பி, யாரு? வாங்க உள்ள. டடான். சுடரமா? தம்பி, உங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்களுக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சுடரமா, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சுடரமா. சுடரமா, எப்போதும் ஏதாவது ஸ்பெஷலா கொண்டு வருவீங்க, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலையும் காணோம். ஸ்பெஷலா நானு தோ இப்ப வந்துட்டு இருக்காங்க பாருங்க. யாரு? என் பொண்டாட்டி எதுவும் கூட்டிட்டு வந்துட்டீங்களா? சுடரமா, வேணாம் வேணாம். பயப்படாதீங்க தம்பி, அவ்வளவு பெரிய ரிஸ்க் நான் எடுக்க மாட்டேன். இப்ப வர போறவங்களே வேற. வாங்க வாங்க. ஹாய், கிறிஸ்மஸ் தாத்தாவா? தம்பி, இது கிறிஸ்மஸ் தாத்தா இல்ல, கிறிஸ்மஸ் பாப்பா. என்ன சுடரமா சொல்றீங்க? கிறிஸ்மஸ் பாப்பாவா? ஆமா, வெளியே தான் தாத்தா மாதிரி சாண்டா கிளாஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஆனா உள்ள இருக்கிறது வேற ஒரு குட்டி. அது யாருன்னு லாஸ்ட்ல சொல்றேன், அவங்க கிட்ட பேசுங்க. வாங்க. ஹாய் முத்துமொழி, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாய், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு சாய். ஓ, நம்ம சாய் குட்டி வந்திருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். எங்க எனக்காக ஒரு பாட்டு பாடி காட்டுங்க. Jingle bells, jingle bells, jingle all the way. Over fun this time and the wondrous harvest day. Hey, jingle bells, jingle bells, jingle all the way. Over fun, Santa Claus and a really happy way. Hey. ஹே, சூப்பரா பாடிட்டீங்க. சாய் குட்டி, சூப்பரா பாடுறீங்களே. சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிடலாமா? சொல்லிடலாம் சுதரம்மா. டடான். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு 10 டேஸ் லீவ், நான் ஜாலியா வீட்ல இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் சாய் குட்டி, நம்ம மக்கள் எல்லாருக்குமே சூப்பரா கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, நம்ம வீட்டுக்கு போலாமா? போலாம், ஹாப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். ஓகே, போலாம். மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இங்கதான் தொங்கிட்டு இருக்கியா? ஆதி, ஓய் ஆதி, ஓய். நிம்மதி, நீ எப்ப வந்த? நிம்மதி, என்ன அதுக்குள்ள மறைஞ்சிட்டா? கனவா? நைட்டு ஃபுல்லா சரியா தூக்கமே இல்ல. என்னமோ தெரியல, நிம்மதி ஞாபகமாவே இருக்கு. அவ என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கே. ஏன் இப்படி தோணிட்டே இருக்கு? இப்ப கூட அவ வந்து என்னை எழுப்புன மாதிரி தான் இருந்துச்சு. அதான் டக்குன்னு எந்திரிச்சேன். ஆனா மறைஞ்சிட்டா. ஏன் இப்படி தோணுது? ஆதி, எவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருக்க? உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் எந்திரிச்சு வா, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். நிம்மதி, எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? இதோ வர, இப்பவே வர. நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். நிம்மதி, ஏன் சிரிக்கிற? ஏ நிம்மதி, என்னதான் பிரச்சனை? ஏன் இப்படி அவ வந்துட்டு போற மாதிரியே இருக்கு? ஐயோ, தலையே வலிக்குது. தலை வெட்டிக்கிற அளவுக்கு வலிக்குது. டடான். நிம்மதி, ஆதி, I love you. நிம்மதி, என்னடா அது? வரா பேசுறான், காணாம போயிடுறான். வரா பேசுறான், காணும். இப்படியே இருக்கு. ஐயோ, இதுக்கு மேலேயும் இந்த ரூம்ல நான் இருந்த எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். குளிச்சுட்டு இந்த ரூம் விட்டு வெளியே போகணும். இன்னும் இதுல வேற ஏதாவது போடலாமா, இல்ல இப்படியே விட்டுறலாமா? இந்த பாப்பா இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏ பாப்பா, தாத்தா, இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்க? கோலம் போட்டேனா, அதான் இதோடய முடிச்சுக்கலாமா இல்ல இன்னொரு ரவுண்ட் பெருசா போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் என்ன கோலம் போடுறீங்க? அந்த காலத்துல என் செம்பருத்தி மட்டும் கோலம் போட ஆரம்பிச்சுச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளோ பெருசா போடும். அம்பிட்டு அழகா இருக்கும். உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதோட கடைசியா இம்புட்டோண்டு சாணி அள்ளிட்டு வந்து
கோலத்துக்கு நடுவுல புள்ளையாரு புடிச்சு வச்சு அதுல அழகா அவ பேருக்கு ஏத்த மாதிரியே ஒரு செம்பருத்தி பூவை நட்டு வப்பா பாரு. அதுதான் இந்த கோலத்துக்கு அழகே. மார்கழி மாசம் ஆரம்பிச்சுச்சுன்னா போதும், என் செம்பருத்தி 30 நாளும் அம்பட்டு அழகா கோலம் போடும். நீங்க இம்புட்டோண்டு போட்டுக்கிட்டு இன்னொரு ரவுண்டு போடட்டா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ தாத்தா, ஊரு பக்கம்லாம் வந்து பாருங்க, இன்னும் அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த கல்லுக்கு கோலம் சரியாவே எடுக்க மாட்டேங்குது தாத்தா. இதுவே நம்ம ஊரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டு சாணம்லாம் கரைசி அழகா தெளிச்சு சூப்பரா கோலம் போட்டுருவேன். பார்க்கவே அம்பட்டு அழகா இருக்கும். நீங்க சூப்பர் தாத்தா. இந்த வயசுல கூட உங்க பொண்டாட்டி பண்ணதை மறக்காம அப்படியே சொல்றீங்களே, பாட்டி ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். எம்மாடி கண்ணு, இப்ப என்ன சொன்ன? இந்த வயசுல கூட முன்னாடி உங்க பொண்டாட்டி பண்ணதுல ஞாபகம் வச்சு சொல்றீங்களேன்னு சொன்னேன். மனசெல்லாம் குளுகுலேன்னு இருக்கு கண்ணு. ஏன் தாத்தா? செம்பருத்தி என் பொண்டாட்டியே இல்ல. ஐயோ, அவ என்னோட எக்ஸ். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு, இல்லன்னா என் பொண்டாட்டி ஆயிருப்பா. தாத்தா, உங்களுக்கு குசும்பு ரொம்ப ஜாஸ்தி. நீங்க ரொம்ப ரசிச்சு ரசிச்சு சொன்னதை வச்சு நானே நீங்க உங்க பொண்டாட்டி தான் சொல்றீங்கன்னு நினைச்சேன். பார்த்தா நீங்க வேற ஏதோ ஒரு பாட்டியை சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் சொன்னேனேமா, பொண்டாட்டி ஆயிருக்க வேண்டியது, ஆனா மிஸ் ஆயி போச்சு. சரி தாத்தா. தாத்தா, அடடே, யாரா அது? நம்ம நிம்மதி செல்லம்மா? ஆமா தாத்தா, நான் தான். உங்களுக்கு பிடிக்குமேனு அம்மா பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். பால் கொழுக்கட்டையா? குட்ரா குட்ரா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்னைக்குதான் சுடர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், செஞ்சு கொடுத்துட்டாளா? குடு குடு குடு. ஆமா தாத்தா, நீங்க அன்னைக்கு அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னு அம்மாவும் சொன்னாங்க. தாத்தா, அப்புறம் இன்னொன்னு சொல்ல சொன்னாங்க. இது அம்மா ஸ்டைல்ல பண்ணலையா, செம்பருத்தி பாட்டி ஸ்டைல்ல பண்ணாங்களாம். நீங்க தான் செம்பருத்தி பாட்டி எப்படிலாம் பால் கொழுக்கட்டை செய்வாங்கன்னு சொன்னீங்களாமே. ஐயோ, செம்பருத்தி கையால பால் கொழுக்கட்டை அம்பது ருசியா இருக்கும். அன்னைக்குதான் சுடர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கே செஞ்சு கொடுத்துருச்சு. இப்பவே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. சரி, நான் போய் ஒரு ஓரமா உட்கார்ந்து சாப்பிடுறேன். சரி தாத்தா. அக்கா, என்னக்கா, தாத்தாக்கு மட்டும்தான் பால் கொழுக்கட்டையா? எங்களுக்குலாம் எடுத்துட்டு வரல? ஐயோ இல்லம்மா, அம்மா தாத்தாக்குன்னு ஸ்பெஷலா செஞ்சேன்னு சொன்னாங்களா, அதான் டக்குன்னு கம்மியா எடுத்துட்டு வந்துட்டேன். நான் உனக்கு அப்புறமா எடுத்துட்டு வந்து தரேன். பரவாயில்லக்கா, சும்மா தான் சொன்னேன். அம்மா, நீ அந்த கோலம் போட்ட? ஆமாக்கா, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு கண்மணி. தேங்க்ஸ்க்கா. ஏய், இதுக்கு நான் அக்கான்னு கூப்பிடுற? என்ன பேர் சொல்லி கூப்பிடு. பேர் சொல்லியா? வேணக்கா, அக்கானே கூப்பிட்டுக்கிறேன். இங்க பாரு, நீ எந்த இயர் காலேஜ் படிக்கிற? ஃபர்ஸ்ட் இயர், இப்பதான் சேர்ந்தேன். நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். உனக்கும் எனக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்? கிட்டத்தட்ட நம்ம 2 பேருக்கும் ஒரே வயசு தான். நீ என்ன நிம்மதியின் பேர் சொல்லி கூப்பிடு, சரியா? அப்படியா? சரி. கண்மணி. அட வேதாக்கா. ஹே, நீ எதுக்குடி இங்க வந்த? உனக்கு என்ன வேலை இங்க? அது ஒண்ணும் இல்ல, தாத்தாக்கு பால் கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அதான் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க, கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். அதான் கொடுத்துட்டீல, கிளம்பு. இல்லக்கா, நான் ஆதியும் பார்த்துட்டு போலான் தான் வந்தேன். ஆதியை பார்க்க போறியா? நீ எதுக்கு அவனை பார்க்க போற? அவன் என் ஃப்ரெண்டு தானே, அதான். ஃப்ரெண்டுனா சும்மா சும்மா வந்து பார்க்கணும்னு இருக்கா? இல்ல, முன்னாடிலாம் அடிக்கடி வெளியே பார்த்துப்போம், காலேஜ்க்குலாம் கொண்டு வந்து விடுவான். இப்போ அவன் ஆட்டோ ஓட்ட போறதுனால அவன் அடிக்கடி பார்த்துக்கவே முடியல. அதான் கொழுக்கட்டையும் கொடுத்துட்டு ஆதியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆதியை பார்க்காம மேடம்க்கு சோறு தண்ணி இறங்காதோ? இல்லக்கா, அது இங்க பாரு, இதுக்கப்புறம் ஆதியை பார்க்குறேன், அவன் கிட்ட பேசுறேன்னு சும்மா அவனை தொந்தரவு பண்ணாத. ஏன்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீ ஆதியை பார்க்கறதுல என் தங்கச்சிக்கு பிடிக்கல. எனக்கா? அக்கா என்ன சொல்றீங்க? ஆதியை நான் பார்க்கறதுல கண்மணிக்கு எதுக்கு பிடிக்கணும்? அதானே, என்னக்கா சொல்ற? ஆதி மாமாவ அவங்க ஃப்ரெண்ட் வந்து பார்க்கறாங்க, இதுக்கு எனக்கு எதுக்கு பிடிக்கலன்னு சொல்ற? ஏய் கண்மணி, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடுறி. உனக்கு எதுவும் தெரியாது. அக்கா என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அது அது நான் எதுக்கு உனக்கு சொல்லணும்? நமதி, மறுபடியும் கனவாதான் இருக்கும். எப்படியும் நான் வந்து பேசணுன்னே மறைஞ்சு போயிருவா. ரூம்குள்ளதான் அந்த பிரச்சனை நினைச்சா, வீட்டு வாசல் வரைக்கும் ஏன் இப்படி என்ன தொடர்ந்துட்டே இருக்கு? ஆதி, ஆதி, என்ன இப்போ மறைஞ்சு போற அதானே?
மறைஞ்சு போயிருவேனா? என்னடா சொல்ற? எப்படி இன்னும் ஒரு 10 செகண்ட்ல மறைய தானே போற? அதுக்கு எதுக்கு இங்க நிக்கிற? மறைய போறேனா? டேய், மறைஞ்சு போறாளா? என்ன சொல்றான் இவன்? ஆதி, இன்னும் 2 வாட்டி கூப்பிடு. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஆதி, இன்னொரு வாட்டி. ஆதி, என்ன ஆச்சு உனக்கு? உண்மையாவே நிக்கிறியா? ஆதி, உண்மையாவே நான் வந்திருக்கேன். என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல, அது அது ஒண்ணும் இல்ல. டேய், என்னடா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. விடு. ஆமா, நீ எப்ப வந்த? இப்பதான்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். தாத்தாக்கு பால் கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் அம்மா கொடுத்து விட்டாங்க. அத குடிக்கலான்னு வந்தேன். ஓ சரி. அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். என்னையா? என்ன எதுக்கு பார்க்கணும்? இதத்தான் தம்பி நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களை எதுக்காக இவ பார்க்கணும்? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆதி, நான் எப்போதும் வரது வழக்கம் தானே. எதுக்குன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? வேதாக்கா எப்போதுமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் புரியாம அவங்க பேசுறதுதான். அவங்க ஓகே. ஆனா நீ இப்படி கேக்குறதாண்டா ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏன் ஆதி இப்படி கேக்குற? நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? ஏய் இல்ல, நான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது அது ஒண்ணும் இல்ல, விடு. ஏய் நிம்மதி, என்னடி எங்க வீட்டுக்கே வந்துட்டு எங்க வீட்டு பையன்கிட்டே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கியா? அக்கா, நான் என்ன கேள்வி கேட்டேன்? ஹே, அவனே கேக்குறான் என்ன எதுக்கு நீ பார்க்க வரேன்னு. இதுக்கு மேலையுமா வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் இல்லாம இந்த வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்க நீ? ஐயோ அக்கா, இந்த வீட்டுக்கு நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல. நீங்க இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருக்கலாம். ஆனா ஆதிக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்கல. இந்த வீட்டுக்கு யாரு வரணும் யாரு வரக்கூடாதுன்னு நீங்க மட்டும் முடிவு பண்ண கூடாது. ஹோ, எனக்கு அதிகார பட்டம் கட்டுறியா நீ? ஹேய், இந்த வீட்டுக்கு யாரு வரணும் வரக்கூடாதுன்னு நான் தாண்டி முடிவு பண்ணுவேன். அது உங்க வீட்டு பிரச்சனை, அதை நீங்க பாத்துக்கோங்க. ஆனா இந்த வீட்டுக்கு நான் வரணுமா வரக்கூடாதாங்கிறத ஆதி சொல்லட்டும். ஆதி, நீ சொல்லு, உங்க வீட்டுக்கு உன்னை பாக்குறதுக்கு நான் வரலாமா வரக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையாடா? என்னடி இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்ட? என் மனசுக்குள்ள நீ தாண்டி இருக்க. என் மனசுக்குள்ளேயே வந்த உனக்கு இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு அனுமதி இல்ல. ஆனா இப்ப அந்த விஷயத்த நான் எப்படி சொல்லுவேன்? இப்ப நான் அதை சொன்னேன்னா நீ எப்படி எடுத்துப்ப? நைட்டெல்லாம் தூங்கவே இல்லடி. உன் ஞாபகமாவே இருக்கு. அந்த ரூம்ல நீ கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால தாண்டி கிளம்பி வந்தேன். இங்க வந்தா உண்மையாவே என் கண்ணு முன்னாடி நிக்கிற. இதுக்கு மேலையும் என்னால எப்படி முடியும்? சத்தியமா செத்தரலாம் போல இருக்குடி. ஐயோ, என் கண்ணு முன்னாடி வந்து நின்னு என்னால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. நிம்மதி, எனக்கு பயமா இருக்கு. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம உன்கிட்ட ஐ லவ் யூ நிம்மதினு கத்தி சொல்லிருவேணும்னு பயமா இருக்குடி. என்னாலயே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னால உன்னை மறக்கவும் முடியல, உன்னை விட்டு விலகி போகவும் முடியல. ஏண்டி இப்படி என்ன உயிரோட சாவடிக்கிற? ஆதி, நீ சொல்லு, நீ சொல்லு ஆதி. உன்னை பாக்குறதுக்கோ இந்த வீட்டுக்கு வரதுக்கோ எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு வேற வழி தெரியல நிம்மதி. என்ன மன்னிச்சிருடி. உன் கால விழுந்து கூட கேக்குறேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்துக்காக என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. என்னால உன்னை நினைச்சுக்கிட்டே உன் ஞாபகார்த்தமா வாழ முடியல. ஆதி, தைரியமா சொல்லுங்க. இவ எதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்? இல்ல நான் கேக்குறேன். ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்படியே மினிக்கிட்டு தெரியறா. அதுதான் எனக்கு கட்டுப்பா இருக்கு. ஹே ஆதி, தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? யாராவது வீட்டுக்கு வராங்களா? எல்லாருமே வெளியே தான் உன்னை வச்சு பாக்குறாங்க. ஒரு பையன் கூட வீட்டுக்கு வரதில்ல. ஆனா இவ ஃப்ரெண்டுன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இவ மனசுல வேற என்னவோ இருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா, சும்மா தேவையில்லாம என்ன தப்பா பேசாதீங்க. இது ரொம்ப தப்பு. நான் ஃப்ரெண்டுன்றத நோக்கத்தை தாண்டி வேற எந்த நோக்கத்திலயும் நான் அதுகிட்ட பேசினதே கிடையாது. அது அவனுக்கும் தெரியும். அப்படித்தானே ஆதி? சொல்லு. நீ வேணா அந்த நோக்கத்துல என்கிட்ட பேசாம இருந்திருக்கலாம் நிம்மதி. ஆனா உன்னை நான் அந்த நோக்கத்துல தான் பாக்குறேன். இப்ப என்னால எதுவுமே பேச முடியல. ஆதி, ஆதி சொல்லிட்டு போ. ஆதி, ஹே, இவ்ளோ பேச்சு பேசுறேனே, மறு பேச்சு அவன் பேசல. அப்பனா என்ன அர்த்தம்? நீ இந்த வீட்டுக்கு வரது அவனுக்கே பிடிக்கலன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வர வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் உனக்கு. போடி வெளிய. இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல? ஆதியே என் கைய பிடிச்சு இந்த வீட்டுக்குள்ள என்ன கூட்டிட்டு வருவான். எதுக்கு? நீ என்ன அவன் பொண்டாட்டியா? உன் கைய பிடிச்சு இந்த வீட்டுக்குள்ள வாமான்னு கூட்டிட்டு வரதுக்கு? விட்டு அந்த இடத்தையும் எடுத்துக்குவ போல.
எம்மாடி அந்த பொண்ணை ஏமாத்திட்டுற. அது ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணுமா. ஆமாக்கா, ஏன் இப்படி திட்டுற? நிம்மதி பாவம். இவளை பத்தி உங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. பூவிக்க வரானா அந்த வேலையை மட்டும் பார்க்காம என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே உள்ள வந்திருக்கா. போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. இதுக்கப்புறம் ஆதியா கூப்பிடுற வரைக்கும் நான் இங்க வர போறதில்ல. அவனும் உன்னை கூப்பிட மாட்டான், நீயும் இங்க வர மாட்ட. பா. அப்பாடா, எப்படியோ இந்த பூக்காரிய வெளியே அனுப்பியாச்சு. இதுக்கப்புறம் அவ உள்ளவே வரமாட்டா. என் தங்கச்சி ஆதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் எடுத்த முடிவுல இவ கண்டிப்பா ஏதாவது கருத்து சொல்லி இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் குழப்பி விடுறதுக்கு ட்ரை பண்ணுவா. அதுக்காகவே இவ அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண. நான் நினைச்ச மாதிரியே நடத்திட்டேன். ஆமா, நம்ம இவ்ளோ பேசினதுக்கு ஆதி நேரத்துக்கு நம்ம மேல கோவப்பட்டிருக்கணுமே. ஆனா அவன் அமைதியா போயிருக்கானா? என்ன அர்த்தம்? ஒருவேளை அவனுக்கும் நிம்மதிய பிடிக்கலையோ? பிடிக்காமலாம் இருக்காதே. சரி, அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா இருக்கும். அவன் எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமா தான் அமையுது. முதல்ல இந்த விஷயத்த அம்மா கிட்டயும் சொல்லணும், கண்மணி கிட்டயும் பேசணும். அப்புறமா என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஆதிக்கிட்ட பேச சொல்லுவோம். சீக்கிரமாவே இதுங்க ரெண்டுத்துக்கும் ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டு சொத்தெல்லாம் ஆட்டைய போடுற வழிய பார்க்கணும். அச்சச்சோ, என்ன நடக்க போகுதுன்னு ஒன்னும் தெரியலையே. வேதா பிளான் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டால. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது? இதுக்கப்புறம் தான் கதை நல்ல சூடு பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆதியால நிம்மதியை மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாம இருக்கணும். ஏன்னா வேதா சொல்றத கேட்டு கண்மணியை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிடுவானோ? அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பாப்போம். ஓகே மக்களே, மக்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்கள். நானும் சொல்லியாச்சு, சாய்க்குட்டியும் சொல்லியாச்சு. நீங்க எல்லாரும் கிறிஸ்மஸை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்புறம் நாங்க இன்னைக்கு பீக்கங்காய் கூட்டும் பீட்ரூட் பொரியலும் தாங்க சமைச்சேன். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்க? உங்க எல்லார் வீட்லயும் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் போயிட்டு இருக்கான்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.